அதற்கான பதில அப்துல் சமது அவர்கள்ட்ட கேட்கலாம். இந்த பெருமழையை மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றிய அரசும் மாநில அரசும் எப்படி கையாண்டிருக்கிறது என்ற கேள்வியில இந்த தென் மாவட்டங்கள் மிகப்பெரிய இந்த பெருமழையில பாதிக்கப்படுவதற்கு முன்னால நெருக்கத்தில் ரொம்ப நாள்லாம் இல்லை, நெருக்கத்தில் சென்னையை ஒட்டிய 4 மாவட்டங்கள் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டது. அந்த புயல் பாதிப்புகளை பற்றி ஒன்றிய அரசு அனுப்பிய பேரிடர் குழு வந்து ஆய்வு செய்துவிட்டு சொன்னது, தமிழ்நாடு அரசு சிறப்பாக இந்த பேரிடரை கையாண்டிருக்கிறது. சிறப்பாக கையாண்டிருக்கிறது என்ற செய்தியை ஒன்றிய அரசினுடைய ஆய்வு குழுவினுடைய தலைவர் குணால் சத்யாத்ரியே சொன்ன சான்றிதழ் இது. அடுத்து இங்க தூத்துக்குடி இதை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல, இப்ப தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் நானே ஒரு 3 நாட்கள் இங்கே தங்கி பல்வேறு நிவாரண பணிகளில் ஈடுபட்டேன். இங்க தண்ணி நிற்பதை பற்றி நம்முடைய சகோதரி சசிகலா புஷ்பா அவர்களும் நாம் தமிழர் தோழரும் இங்க தண்ணி நிற்கிறத பற்றி சொன்னாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் கடற்கரை பக்கத்தில் இருக்கு, தண்ணி ஏன் கடல்ல போகல அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டாங்க. நான் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவன் இல்லை, ஆனால் நான் முத்தையாபுரம் பகுதியில் போய் ஆய்வுக்காக போயிருந்தேன். அங்கே போகும்போது அங்கே மக்கள் வந்து சாலை மறியல் செஞ்சாங்க. சாலை மறியல் செஞ்ச உடனே அங்கே உள்ள நுழையிறோம். எனக்கு முன்னாலே மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் அந்த மக்களோட பேசிக்கிட்டு இருந்தாங்க. சாதாரண மழை பெஞ்சாலே தண்ணீர் கடலுக்கு போகாதான், கடல் மட்டம் உயரமாகவும் தரை மட்டம் பள்ளமாகவும் இருக்கு. அதனால ஒரு பாயிண்ட் வைத்து அங்கிருந்து பம்ப் பண்ணி கடல்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படின்றத இங்கதான் பார்த்தேன். நான் ஒவ்வொரு பகுதியிலும் பம்ப் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப இது மாதிரியான ஒரு சூழலை நான் நேரடியாகவே அங்க முத்தையாபுரம் பகுதியில் பார்த்தேன். அதோடு இன்னொன்று மிக முக்கியமா என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, நீங்க 900 கோடி கொடுத்தேன்னு சொல்றீங்க, 21,000 கோடி தேவைப்படுது, அல்லது வந்து 2,000 கோடியை கடைசியா கொடுங்க அப்படின்னு முதலமைச்சர் ஒரு அவசர நிதியா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நீங்க அள்ளி கொடுக்க வேணாம், பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு ஆறுதல் வார்த்தை பேசுன்னு தான் சொல்றோம். நாங்க மாண்புமிகு ஒன்றிய நிதி அமைச்சருடைய வார்த்தைகள்ல அந்த ஆறுதல் மொழி இருந்துச்சாங்க. முதல்ல அந்த வார்த்தைகள்ல தெரிந்த அந்த கோபமும் வெறுப்பும் தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துவது. தனி மனித தாக்குதல் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. ஒரு அமைச்சர் வந்து தனி மனித தாக்குதல் பண்ணக்கூடாது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மத்திய மாநில அரசு அதற்கான விமர்சனங்களுக்கான பதிலா எடுத்துக்கோங்க. முதல் சுற்றுல உங்க கருத்தை முன் வச்சிட்டீங்க, அவர் கருத்தை பேசட்டும். ஏங்க ஒரு தனிப்பட்ட நபர் யாரோ பேசி இருந்தால் நான் பேச வேண்டியது இல்லைங்க. ஒரு மத்திய அமைச்சர் பேசும்போது இப்ப சகோதரி சொன்னாங்க ஒரு பேரிடர் இங்க இருக்குன்றது, ஒரு தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்று அவர்கள் சொல்லும் போது அரசாங்கத்தில் எப்படி அறிவிக்க முடியும்? எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டே இருந்தால் விவாதத்தை தொடர்ந்து பேச முடியாது. நான் என்ன சொல்றேன், நான் பேசி முடிச்சேன், நீங்க குறிப்பெடுத்துங்க, அது பிறகு நீங்க வலுவாக முன்வைங்க, நான் அதை மறுக்கல. அடுத்து மிக முக்கியமாக வந்து வானிலை அறிக்கை சம்பந்தமா சொன்னாங்க. தண்டோரா ஏன் போடல, அப்புறம் வந்து மக்களுக்கு ஏன் முன்ன அறிவிக்கல அப்படின்லாம் சொன்னாங்க. அதாவது முதல் நாள் மழை பெய்யும் போதுங்க, மழை தொடங்கும் போது ஆரஞ்சு அலர்ட், மறாவது நாள் தான் ரெட் அலர்ட் கொடுக்குது வானிலை அறிக்கை. ரெட் அலர்ட்டுக்கு எவ்வளவு தெரியுமா? எத்தனை சென்டிமீட்டர்? 20 சென்டிமீட்டர் மழை தான். ஆனால் பெய்தது 95% மழை, 95 சென்டிமீட்டர் மழை. இங்க நம்முடைய தோழர் கனகாய் தோழர் சொன்னாங்க பாருங்க, எந்த அளவிற்கு இருக்கிறது இங்க வானிலை ஆய்வு மையமாகட்டும். இந்த காலநிலையை கணிக்கக்கூடிய நிலைங்க, காலநிலையை கணிக்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு நவீன ரக ஆயுத இது பொருட்கள் இங்க இல்லைங்க. மேலை நாடுகள் இருப்பதை போன்ற ஒரு நிலை இங்க இல்ல. அதுக்காக வேண்டி தொடர்ந்து குரல் எழுப்பிட்டு இருக்கோம். ஏன் தமிழ்நாடு அரசு கூட இன்றைக்கு அதுக்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கி வைத்திருக்கிறது. வேலைகளை தொடங்கணும் விரைவாக நான் சொல்றோம். ஏன் ஒக்கி புயல் வந்துச்சு 2017ல, சரியான முறையில் தகவல் கொடுக்காத காரணத்தால் 400 உயிர்கள் குமரி மாவட்டத்தில் பறிக்கப்பட்டதா இல்லையா? எவ்வளவு மோசமான பாதிப்பு அது. சரி, அப்ப அந்த காலநிலை மாற்றங்கள் வரும்போது இதோடு நின்று போயிடாது.
காலநிலை மாற்றத்தை பத்தி சொல்லக்கூடிய ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னா இது இப்படிதான் ஆகும். இதுமே எதிர்பார்க்காத மழைகள் பெய்யும், எதிர்பார்க்காத அளவுக்கு வெயில் காயும், எதிர்பார்க்காத அளவுக்கு பனிப்பொழிவு இருக்கும். இப்படி எல்லாம் நாட்டினுடைய காலநிலை மாற்றத்துக்கு ஒரு தனித்துறை தமிழ்நாடு அரசும் இன்னைக்கு ஒன்றிய அரசும் ஏற்படுத்தக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு நாடு வந்திருக்கு, தேசம் வந்திருக்கு, உலகம் வந்திருக்கு. அப்ப நாம என்ன சொல்றோம் சொன்னா, பட்டேல் சிலைக்கு செலவு பண்ண 3000 கோடியில ஒரு சில 100 கோடிகளை இந்த இது போன்ற ஒரு கருவிகளை எடுத்து வைத்து மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒன்றிய அரசு செய்யணும்ன்ற கோரிக்கை முன்வைக்கிறாங்க. சரி, நம்ம பேசலாம். காத்துருங்க. பேனாவுக்கு ஒதுக்கலையே. இல்ல, பட்டேலுக்கு கொடுக்கலாம், பேனாவுக்கு வைக்க வேண்டியது இல்ல.